ஹாய், இன்னைக்கு இனிப்பான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ எதில் அரைச்சாலும் இந்த மாதிரி கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் முக்கியம். அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். எங்கேயும் அரிசியோ பருப்போ தேங்கி இருக்கக்கூடாது. இது ஏன்னா எண்ணெயில் போடுறப்போ வெடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி மாவு பக்குவமாக எடுத்துக்கணும். இதில் நான் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இந்த பக்குவத்துக்கு மாவை லேசாக தண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். சூடான எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமாக தான் இருக்கணும் தீ. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உள்ளே மாவு இருக்கும். உள்ள உருண்டைக்குள்ள தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் இழுக்கும். இந்த பக்குவம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. எண்ணெயும் இழுக்கலை, அதே நேரத்தில் உள்ள மாவும் இல்லை. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி போடுறப்போ ஏதாவது அரிசியோ பருப்போ இருந்ததுன்னா எடுத்துருங்க. இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்கும். இப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கொஞ்சம் இளம் சூடான தண்ணியில் இந்த உருண்டைகளை போட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாம் அதில் போயிடும். ஒரு 3 செகண்ட் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பால் தேங்காய் பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் பசும்பால் நல்லா காய வச்சு அதுக்கு தேவையான அளவு ஏலக்காய், தேவையான அளவு சீனி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டைகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ ஊறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி லேசாக கொஞ்சம் ஒவ்வொரு உருண்டைகளை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். அப்போ அந்த பால் எல்லாம் உள்ளே போய் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.